இன்னைக்கு நிறைய பேர் நீங்க கேள்விகளோடு இங்க உட்கார்ந்திருக்கலாம். many of you have lot of questions unanswered. நீங்க தாவீதுடைய வாழ்க்கை பத்தி நிறைய questions அவனுக்கு இருந்தது. நான் சொல்றேன், ஆண்டவர் எந்த விதமான கொஸ்டினுக்கும் பயந்தவர் அல்ல. எந்த கொஸ்டினையும் அவர் என்ன தப்பி ஓடுகிறவர் அல்ல. இப்படிப்பட்ட சவால்களையும் அவர் சந்தித்து மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு நம்மளோடு இருக்கிற தேவன் அவர். ஆகையினால அவருக்கு மிஞ்சின எந்த கொஸ்டினும் நம்ம வாழ்க்கையில இல்லை. ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದಂಥ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ಸ್ವಾಮಿ. ಈ ಭಾಗ್ಯವನ್ನು ನಾವು ಕಳ್ಕೊಳ್ಳೋದ ಹಾಗೆ ಅಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಮಿ ನೀವು ಸ್ಥಿರಪಡಿಸಿ ದೃಢಪಡಿಸಿ ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ ಮಹಾಪರಿಶುದ್ಧರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು லார்ட். உடைய கரத்தில் வணைந்து கொள்ளுங்கப்பா. உடைய கரத்தில் வணைந்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, மண்பாண்டமாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் வணையப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, we want to be, Lord Father God, molded and shaped by you, Father. அப்பா, ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಮಿ ರೂಪಿಸಿ, ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಮಿ ಮಣ್ಣಿನಿಂದ ತೆಗೆದ ದೇವರು ಸ್ವಾಮಿ. ನಾವು ಮಣ್ಣು ಮಾತ್ರವದವರಷ್ಟೇ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್, give us the grace to hear your word this morning. We need that grace, Master. ನಮಗೆ ಅಂತಹದ್ದೊಂದು ದೊಡ್ಡ ಕೃಪೆ ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲು ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಲು ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ஸ்பிரிட். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோடைய வார்த்தையில நிலைத்திருக்க நமக்கு என்ன வேண்டும்? கிருபை வேண்டும். அவனுடைய வார்த்தையை புசிக்க நமக்கு கிருபை வேண்டும். கிருபை இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. கிருபை இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. கிருபை பெற்றவர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்க முடியணும். புரியுதா? எத்தனையோ அழைப்புகள் இருக்கிறது தேவராஜ்யத்தில். பல அழைப்புகள் இருக்கிறது. too many callings. எத்தனையோ அழைப்புகள் இருக்குதுங்க. சிலர் நான் ஆண்டவரோட ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, சிலர் ஒருத்தர் ஆண்டவர் ஒரு விதமாய் பயன்படுத்துகிறார். நாட் எவ்ரிபடி. எல்லாருமே சபையில் இருக்கிற அத்தனை பேரை நம்ம எத்தனையோ ஊழியக்காரர்கள் உலகம் முழுவதுமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒருத்தரை ஒரு விதமாய் பயன்படுத்துகிறார். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரு ஊழியம், இல்லை என்றால் ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, ஆண்டவரை ஆராதிக்கிற கிருபை. இதுல எந்த மாற்றம் இல்லை. இதுல என்ன இல்லை? எந்த மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட, எல்லாரும் ஆராதிக்க எனக்கு கிருபை வேண்டும். எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்க எனக்கு கிருபை வேண்டும். உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஐ நீட் த கிரேஸ். ஐ நீட் கிரேஸ். ஆமென். எத்தனையோ நாட்கள் பிசாசு நம்மளை வஞ்சித்து வைத்து விடுகிறான். ஆராதிக்க கூடாதபடிக்கு, துதிக்க கூடாதபடிக்கு, நம்ம மூடு, நம்மளுடைய செயல்கள், நம்முடைய சூழ்நிலைகள், அவைகளை பார்த்து ஆராதனை வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், ஆவியானவர் என்ன காட்டுகிறாரோ அதையே நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். ஆமென். பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வோமா? ஆமென். ஹல்லேலூயா. Psalm 27, ಸಂಗೀತಂ, ಕೀರ್ತನೆಗಳು 27. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು. அதுதான் நான் சொன்னேன். கர்த்தர் நம் வெளிச்சமா இருந்தா சூழ்நிலைகளை தாண்டி ஆண்டவரை ஆராதிக்க முடியும். கர்த்தர் எனக்கு வெளிச்சம் என்ற எண்ணம் எனக்குள்ள வந்துவிட்டா, எனக்கு எந்த காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நடந்து முடிந்து விட்டிருந்தாலும் முடியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் கேள்விகளை கேட்க மாட்டேன். கேள்விகளுக்குள்ள என்னை நான் பலவீனப்படுத்திக் கொள்ள மாட்டேன். சில நேரங்களில் சில கேள்விகள் நம்மளை பலப்படுத்தும், சில கேள்விகள் நம்மளை பலவீனப்படுத்திவிடும். கேக்குதா? காதுள்ளவன் கேட்க கடவன். சிலருடைய கேள்விகள் நம்மளை பலப்படுத்தும், சில கேள்விகள் நம்மளை பலவீனப்படுத்திவிடும். இந்த கால வேளையில ஆண்டவர் இடத்துல நீயும் நானும் சொல்வது, ஆண்டவரே, கேள்வி கேட்க நான் இங்க வரல ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, கேள்விகள் கேட்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் செய்ததை நினைத்து பார்த்து ருசித்து, ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பை நினைத்து. அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்கிறான்,
என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி நான் உம்மை ஆராதிப்பேன், நான் தொழுது கொள்வேன் ஆண்டவரே. வாட் ஷால் ஐ கிவ் யூ? என்ன உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆண்டவரே? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் ஏந்துவேன். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். அந்த பக்தன் மூலமாய் பாருங்க, ஒரு வாரம் பலவீனம், ஒரு வாரம் பலன். எதனால முடிகிறது தெரியுமா? நான் ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன். உண்மையாகவே சில பேரெல்லாம் இங்கே சாட்சிகள். சிசரனாய் 3 நாளைக்கு வந்து ஆராதிக்க முடிகிறது, ஹார்ட் சர்ஜரியாய் இங்க வந்து ஆராதிக்க முடிகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு. நம்மளை பாருங்க, நான் சொல்றேன், என்ன நடந்தாலும் அதுதான் நான் சொன்னேன், அழைப்புல பலவிதம். இந்த சபையில விசேஷம் என்ன தெரியுமா? தேவன் நம்ம பிசாசு நம்மளை அப்படி விழுகிறேன்னு நினைக்கும் போது கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆமேன். அவருடைய பலன் வல்லமையாய் செயல்படுகிற ஒரு இடமா இருக்கிறது. இடத்தையும் சுற்றிலும் பார்க்கிறதை தாண்டி ஆண்டவரே இந்த இடத்துல நீர் என்ன வைத்திருக்கிறீர், உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதா என்று உணர்ந்து பார்த்தால் நிச்சயமாகவே இருக்கிறது. அதற்கு ஜீவனுள்ள சாட்சிகளை நம் மத்தியில தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். ஜீவனுள்ள சாட்சிகள். நான் நினைக்கிறேன் வேற இடங்களெல்லாம் நடந்தா இது குளோபல், என்னது குளோபலைசேஷன், எல்லா இடங்களுக்கும் என்ன இருக்கும். ஆனால் அதை தாண்டி நமக்கு ஆண்டவர் மகிமைப்பட்டா போதும்னு நினைக்கிறோம். அதை தான் ஆண்டவர் பிரியப்பட்டு தம்முடைய கிரியைகளே செய்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், the Lord is my light and my salvation, whom shall I fear? யாருக்கு நான் பயப்படுவேன் ஆண்டவரே? இவனுக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு கேள்வி எப்படி எழ வேண்டும்? நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கதான் செய்கிறது. ಅನೇಕ ಏನಿದೆ ನಮಗೆ ಪ್ರಶ್ನೆಗಳು. ತಮಿಳಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಅಂದರೆ ಇದು ಪ್ರಶ್ನೆಯ ಪೈಡು, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಅಂದರೆ ಪ್ರಶ್ನೆನೇ ಇಲ್ಲ, ಅದು ಪ್ರಶ್ನೆ. இது பிரச்சனை அப்படி கொஞ்சம் நம்ம தமிழில் மாற்றி சொல்கிறோம். ಓದುಮಾ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಮಾ. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನು, ಬೆಳಕು ರಕ್ಷಕನು. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನು ಆಗಿದ್ದಾನೆ, ನಾನು ಯಾರಿಗೆ பயப்படுவேனோ? அப்போ இவனுக்குள்ள ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க கேள்விகளோடு இங்க உட்கார்ந்திருக்கலாம். many of you have lot of questions unanswered, பதில் தெரியாத, பதிலே கிடைக்காத, எவ்வளவோ நீங்க யோசித்து பார்த்து, எவ்வளவோ நீங்கள் அதை சிந்தித்து அதற்கு என்ன இல்லை, ಆ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಏನೂ ಇಲ್ಲ, ಏನು ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ, ಉತ್ತರ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்போ இங்க இவனுக்கு நீங்க தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய क्वेश्चंस அவனுக்கு இருந்தது. he had lot of questions. நிறைய என்ன இருந்தது, ಸವಾಲ್ಗಳು, ಇಲ್ಲ என்றால் ತುಂಬ ಪ್ರಶ್ನೆಗಳು ಅವನಿಗೆ ಇತ್ತು. ಆದರೂ ಕೂಡ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಅವನು ಹಾಕ್ತಾನೆ. அது கொஸ்டின் மார்க் இருக்குதா? அங்கே இருக்குதா? உங்கள் பைபிளை பாருங்கள், நல்லா கண்ணு திறந்து பாருங்க, கொஸ்டின் மார்க் இருக்கா? நான் சொல்கிறேன், சில கொஸ்டின் மார்க்கெல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் மற்ற இடத்துல சொல்லாதீங்க, மற்ற இடத்துல பேசாதீங்க. மற்ற இடத்துல சொன்னால் உன் கொஸ்டினுக்கு பதில் கிடைக்காது, மாறாக உன் கொஸ்டினே உனக்கு பிரச்சனையாக மாறிடும். நிறைய நேரத்தில் நம்ம கொஸ்டினே நமக்கு பிரச்சனையாய் மாறுறது காரணம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் எந்த விதமான கொஸ்டினுக்கும் பயந்தவர் அல்ல, எந்த கொஸ்டினையும் அவர் என்ன தப்பி ஓடுகிறவர் அல்ல. எப்படிப்பட்ட சவால்களையும் அவர் சந்தித்து மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு நம்மளோடு இருக்கிற தேவனவர். நம்மளை போல மனுஷனாய் வந்து நமக்காக ஜீவன் கொடுத்தவர் அவர். ஆகையினால அவருக்கு மிஞ்சின எந்த கொஸ்டினும் நம்ம வாழ்க்கையில் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவரால் நடத்தப்படுகிறவங்க கொஸ்டின், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் என்ன செய்தேன், இல்லை என்றால் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்கக்கூடாது, அது கூட ஒரு கொஸ்டின் தான். ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது, இது இப்படி நடந்திருக்கலாமே, அது அப்படி நடந்திருக்கலாமே, எங்களுக்கு அவங்க கிடைச்சிருக்கலாமே, எனக்கு இவங்க கிடைச்சிருக்கலாமே. எனக்கு கூட தான் ஆசை, அமெரிக்காவில் ஒரு பெரிய சர்ச் வச்சு அமெரிக்கன்ஸுக்கே. ஆண்டவர் சொன்னார், தேவையில்லை, அவங்களுக்கு இல்லை, உன்னுடைய அழைப்பு எங்கே இருக்குதோ அங்கே நீ நிலைத்திருந்தாலே போதும். ஆமேன். எப்போவுமே இருக்கிறத விட்டு பறக்கிறத
சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத என்ன பண்ணக்கூடாது, அது பறந்துடும். முதல்ல நமக்கு இருக்கிறத கொஞ்சம் என்ன பண்ணணும், கவனிக்கணும். நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கிற அந்த ஒரு தாட் என்ன தெரியுமா, இருக்கிறத அசட்டேன்னுடுவோம். இருக்கிறத குறித்து நமக்கு அவ்வளோ என்ன இல்லை, கேர் இல்லை. இருக்கிறத பற்றி நமக்கு என்ன இல்லை. ஆனால் எது இல்லையோ அதுதான் நமக்கு என்ன இருக்கும், தேவை மாதிரி நமக்கு காணப்படும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உன்னுடைய கொஸ்டின்ஸை எப்படி வைக்கணும், எப்படி அதை மாற்றணும், எப்படி அதை திருத்தணும் என்பதை நீயும் நானும் கவனமாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அப்போ கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பும் வெளிச்சமும் ரட்சிப்புமாய் மாறி இருப்பதனால அவனுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர், அவனுடைய கொஸ்டின்ல ஆன்சர் இருக்குது. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்குது. தேவப்பிள்ளையே, வாட் இஸ் யுவர் கொஸ்டின் டுடே? உன்னுடைய கேள்வி என்ன? உன் கேள்விக்குள்ள கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார். ஆமென். கேள்விக்குள்ளேயே கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறாருங்க. கேள்விக்குள்ளுக்குள்ளேயே ஒரு பதிலை நாம் இங்க பார்க்க முடிகிறது. அவன் கேள்வியை போல இருந்தாலும் அவன் சொல்றான், கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு. ஆகையால் நான் யாருக்கு பயப்படுவேன்? அந்த யார் என்பதுதான் கேள்வி. யார் என்பதுதான், யாரு எதுக்கு என்பதுதான் கேள்வி. உன்னுடைய ரட்சிப்பில் மாற்றம் இல்லை தேவப்பிள்ளையே. கர்த்தர் உன் வெளிச்சமாக இருப்பதில் எந்த மாற்றம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்டது அதிக நிச்சயம், உன் வெளிச்சம் அதிக நிச்சயம். ஆகையினால கேள்வி எது தெரியுமா? யாருக்கு பயப்படுவேன் என்பதுதான் கேள்வி. எதுக்கு பயப்படுவேன் என்பதுதான் கேள்வி. எது உன்னுடைய பயமா இருக்கிறது? எது நீ பயம் வைத்துக்கொண்டு நீ கேள்வி கேட்கிறாய்? பாருங்க, கேள்வி எதுனால வரும் தெரியுமா? நிறைய நேரங்களில் டவுட் இருந்தா சொல்லுங்க. ಕೇಳ್ವಿ ಎಪ್ಪಡಿ ವரும், ಯಾಕೆ ಬರುತ್ತೆ? ಯಾಕೆ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೇವೆ? ನಮಗೆ ಉತ್ತರ ಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಉತ್ತರ ಗೊತ್ತಿಲ್ಲದಾಗ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಹಾಕ್ತೇವೆ. ಅದಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕೋದು ಅಂತೀವಿ. ಇವಾಗ ಯಾಕೆ ಇವನ್ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಪ್ರಶ್ನೆ ಯಾಕೆ ಹಾಕ್ತೀವಿ ಅಂದರೆ ನಮಗೆ ಉತ್ತರ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ಇವನಿಗೆ ಉತ್ತರ ಗೊತ್ತಿತ್ತು. இவனுக்கு ஏனித்து உத்தரா கொத்தித்து. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எதுவுமே உங்களை பயம் மறுத்தக்கூடாது. உன் எதிர்காலம் உன்னை பயம் மறுத்தக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை, தேவனை அறிந்திருக்கிற தேவப்பிள்ளை. ஒன்று நான் சொல்லுகிறேன், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என் வெளிச்சமும், அவர் என்னுடைய என்ன இருக்கிறார்? வெளிச்சமும் என்னுடைய ரட்சிப்புமானவர். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? What shall I fear? அப்போ பயம் என்பது பிசாசு அங்கங்கே வைத்திருக்கிறான். பல பயங்கள் சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்களை, முடிவுகளை, தீர்மானங்களை எடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கே தெரியாம நமக்குள்ள காணப்படுகிற சில பயங்களால நம்ம சில முடிவுகளை எடுக்கிறோம். சில பேரெல்லாம் தைரியமாக ஏன் பேசுகிறார்கள், தைரியமாக ஏன் நிற்கிறார்கள்? வாழ்க்கை எப்படியே ஒளிந்து போகிற மாதிரி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை தாண்டி ஆண்டவரை ஏன் ஆராதிக்கிறார்கள்? ஐயோ, அவர்களுக்கு தெரியும். தே நோ. பரிசுத்தவான்கள் எல்லாம் சில பேர் தங்களோட வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்களே, அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவர்களுக்கு மறைத்து அவர்களுக்கு சம்பவங்கள் நடந்து விடுகிறதா? எதுவுமே கர்த்தர் மறைக்க மாட்டார். ஒரு பரிசுத்தவானுக்கு கர்த்தர் எதுவும் மறைக்க மாட்டார். ஆமென். அது மரணமாக இருந்தாலும் சரி, பாடாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மறைக்க மாட்டார். அவர்கள் அறிந்து துணிகிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அறிந்தும் நான் துணிந்து நிற்பேன். சொல்லுங்க, அறிந்தும் நான் துணிந்து நிற்பேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அறிந்தும் துணிந்து நிற்பது தான் தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படியெல்லாம் வாழ்ந்து விடுகலாம், சுகமாய் வாழ்றது கர்த்தருடைய சித்தம். அப்படியும் கர்த்தர் வைப்பார். சில சூழ்நிலையில் கர்த்தருக்காக மறிக்கணும் என்றாலும் அதற்கும் நான் ரெடி என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சையும் வைராக்கியமும் இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் எழும்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். கர்த்தருக்காக நிற்கிற ஒரு அதில் இருக்கிற சந்தோஷம் பாருங்க. மரித்த பிறகு யார் என்ன சொல்லி நம்மளை புகழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக நின்று மரிக்கிற வாழ்க்கையில், கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறது. தெர் இஸ் மீனிங். ஏன் நம்ம எல்லாம் தாண்டி ஆண்டவரத்தில் வந்து விடுகிறோம்? ஏன் ஆண்டவருக்காக ஓடுறோம்? ஏன் தாவீது இப்படி சொல்லுகிறான்? அவனை பயமுறுத்துகிறவனை சுற்றி இருந்தார்கள். அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு மரண பயம் இருந்தது. அவனுக்கு தெரிந்தா தெரியாமலையா? தெரிந்திருந்தது. ஓப்பனாதான் சவால் விட்டான் சவுல். ஓப்பனாதான் என்ன பண்ணான்? அவனே துரத்தி வந்தான்.
பிசாசு சில நேரத்தில் ஓப்பனாக வருவான், சில நேரத்தில் மறைந்திருந்து வருவான். ஓப்பனாக வந்தாலும் சரி, அவனுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என்ற ரட்சிப்பு என்னுடைய வெளிச்சம். அவன் ஓப்பனாக வந்தா இருந்தால், மறைவாக வந்தா என்ன, கர்த்தர் எனக்கு நாட்களை நியமிக்காமல் யாரும் என்னை தொட முடியாது. பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளா. பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. சில பேரோட வாழ்க்கையெல்லாம் நான் கவனித்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பாடுகள் இருந்தாலும் நம்பிக்கை வார்த்தைகளை அவர்கள் பேசாமல் இருந்ததே இல்லை. அவ்வளோ பலவீனத்திலும் அவர்களை சந்திக்கும் போது, அவர்களிடத்தில் பேசும் பொழுதும், அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் அவர்கள் நம்பிக்கையோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். அவருடைய நம்பிக்கை கர்த்தராக இருப்பதினால அவர்கள் நம்பிக்கையோடு பேசுகிற எத்தனையோ விசுவாசிகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்ம சபையிலும் தேவன் வைத்துதான் இருக்கிறார். நம்மளையும் அப்படிதான் கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் மத்தியில நம்பிக்கையாய் பேசுகிற தேவ பிள்ளையா நீ, உண்மையாகவே நீ பாக்கியமா. நிறைய பேர் ஐயோ இப்படி சொன்னாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி பேசாமல் கர்த்தர் இதிலிருந்தும் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், இதிலிருந்தும் எனக்கு ஒரு சாட்சியை கர்த்தர் கொண்டு வருவார், இது நிமித்தமும் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை வெளிப்படுத்தி எனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஐயோ சூழ்நிலைகள் மத்தியிலிருந்து என்னை எழும்ப செய்தவர் அவர் அல்லவா. சூழ்நிலைகளை தாண்டி நம்மளை சிந்திக்க செய்கிறவர். இன்னைக்கு சொல்லுங்க, சூழ்நிலைகளை தாண்டி நான் சிந்திக்க போறேன், சூழ்நிலைகளை தாண்டி சிந்திக்க போகிறேன். எத்தனை பிள்ளைகள் சொல்றேன், சூழ்நிலைகளை தாண்டி நான் சிந்திக்கணும் ஆண்டவரே. ஆமா, சில காரியங்கள் எனக்கு நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன் என்று தெரியாதுதான் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சாட்சியிலிருந்தும் நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் நாம் இருந்தால் தான் அந்த காரியம் நடக்கும், நாம தான் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும், ஐயோ நாம் இல்லைன்னா எல்லாம் போயிடும், அப்படி இல்லைன்னா நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களோ என்று ஒரு கேள்வியோடு இங்கே உட்கார்ந்துருக்கிற கர்த்தர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் நான் வேற யாரை வைத்து நான் எல்லா காரியங்களும் நீ இருந்ததை விட அதிகமாக நான் செய்து முடிப்பேன். கர்த்தர் அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ யாரை கொண்டு செய்யணுமோ செய்துடுவாருங்க. எனக்கு எங்கள் அப்பா மரித்த பிறகு என் தங்கையை யார் பார்த்து கொள்வார்கள் என்று பயங்கரமான ஒரு பயம் இருந்தது. அதனாலேயே எப்பொழுதும் நான் ஜெபித்து கொண்டிருப்பேன், அப்பா தீர்காயுசை கொடுங்க, தீர்காயுசை கொடுங்க, என்னால் முடியாது. ஆனால் உண்மையாகவே நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன், அவர் மரித்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்தது. சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை எடுத்தால், சில காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வந்தால், நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால அந்த நேரங்களிலே தான் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்கிறார், தம்முடைய கரத்தை வைக்கிறார். நான் யோசித்தேன், அப்பாவை தாண்டி ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். அப்பாவை தாண்டி ருசித்தவர்கள் சொல்லுங்க, அப்பாவை தாண்டி. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் கடந்து வந்த பாதைகள் பாடுகள் எல்லாம் நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அவைகள் மத்தியில் நான் கண்டுபிடித்த ஒரே ஒரு காரியம், இவைகளை தாண்டி என்னுடைய சூழ்நிலைகளை தாண்டி கவனிக்கிறவர், மனுஷர்களை தாண்டி, மனுஷ அன்பை தாண்டி, மனுஷனுடைய பராமரிப்பை தாண்டி, மனுஷனுடைய எண்ணங்களை தாண்டி என்னை பராமரிக்கிறவரும் என்னை பாதுகாக்கிறவரும் ஒருவர் உண்டு. அவருடைய கரம் மாறாத கரம், அவருடைய கரம் மாறாத கரம், அவருடைய கரம் மாறாத கரம். ஊழியமாக இருக்கட்டும், சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், ஆண்டவரே இதையெல்லாம் தாண்டி நீர் எனக்கு இருக்கிறீர் என்று சொல்லுகிற கிருபைகள் நமக்கு தேவன் தந்தால் நலமாக இருக்கும். அதே தான் இங்கே அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற போது என்ன சொல்கிறான் தெரியும், பியாண்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரே நீர் எனக்கு போதும், எல்லாவற்றையும் தாண்டி. யோசிக்கிறேன், சில பேரெல்லாம் ஆண்டுக்காக தங்களுடைய கணவர்கள் ஜீவனை கொடுத்து விட்டார்கள். ஊழியத்தில் இருப்பது ஒன்றும் ஃப்ரண்ட் லைனில் நிற்பது, எப்போ வேணாலும் என்ன வேணா நடக்கலாம். ஐயோ ஊழியத்துக்கு வர்றது தெரார். உலகத்திலேயே வேலை செய்யும் போது பல ஆபத்துகள் இருக்குது என்று சொன்னால், ஊழியத்தில் இருந்தால் என்ன இருக்கும், சில நேரங்களில் ஆபத்துகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவைகள் மத்தியில் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, இயேசு நல்லவர், நல்லவருக்காக நல்ல காரியங்கள் நாங்கள் செய்து மறைப்பதில் எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்கிறார்கள். நல்லவருக்காக வாழ்கிறது நல்லதுங்க, நல்லவருக்காக வாழ்றது நல்லது. சொல்லுங்க, நல்லவருக்காக வாழ்றது நல்லது, நல்லவருக்காக வாழ்றது எது நல்லது, நல்லவருக்காக வாழ்வது நல்லது. ஆமென். நல்லவருக்காக வாழ நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம நல்லா வாழணும். எஸ், ஆஃப்கோர்ஸ்
அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். நாம் நல்ல சுகமாக இருப்பதும் தேவனுடைய. அதே நேரத்தில் நல்லவருக்காக வாழும்போது சில காரியங்கள் நடந்தாலும் நான் நல்லவருக்காக வாழ்வேன். மேன், நான் நல்லவருக்காக வாழ்கிறேன். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ஆ யாருக்கு அஞ்சுவேன்? ம் என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவர்களோ இடறி விழுந்தார்கள். பாருங்க, வசனம் சொல்றது லார்ட். பாருங்க, வந்துருச்சு பாருங்க அவனுடைய வார்த்தை. இங்க சொல்றாரு, the lord is the strong. படிமா தமிழ்ல. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் சத்துருக்களும் என் பகைஞர்களுமாகிய பொல்லாதவர்களாகிய என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்களா? கொஸ்டின் வந்தது, நான் யாருக்கு பயப்படுவேன்? எதுக்கு பயப்படுவேன்? கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவேன். என்னுடைய பயம் கர்த்தரை பற்றினதா இருக்கிறது. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இந்த பயத்தை அறிந்து கொள்வார்களாக. யாரும் இல்லைனாலும் நான் கர்த்தருக்கு பயந்தா என்னோட வாழ்க்கை நீதியா இருக்கும். யார் என்னை பார்க்கணுன்றதே இல்லை, யார் என்னை பார்த்து என்னை போதிக்கணுன்றது தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுறது தான் நமக்கு போதனையே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? வாசிமா. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள். அப்போ பொல்லாதவர்களுடைய கூட்டம் இருக்குது. பொல்லாதவர்கள் இல்லாம நம்ம இல்லை. பொல்லாதவர்கள் கூட்டம் சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வைப்பார். பொல்லாதவர்கள் கன்னடದಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಬರುತ್ತಮ್ಮ? ದುರ್ವೈರಿಗಳು. ಅಪ್ಪ ಏನ್ ವಾರ್ತೆ, ಎಂತ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆದ ವರ್ಡ್ ಅಪ್ಪ ಅದು. ದುರ್ ಅಂದ್ರಾಲೆ ದೂರ, ನಮಗೆ ದುರ್ವೈರಿಗಳಂತೆ. ಓದಿ. ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ದುರ್ವೈರಿಗಳು ಅಪ್ಪ ನನ್ನನ್ನು ನುಂಗಿ ಬಿಡಬೇಕೆಂದು ஆண்டவர் சொல்றாரு. சில நேரங்களில் நம்மளுடைய விசினிட்டி அப்படின்னா நம்மளை சுற்றிலும் அங்கே இங்கே யார் இருப்பாங்க? இந்த பொல்லாதவர்கள், பொல்லாத காரியங்கள் என்ன இருக்கும்? நம்ம பார்க்கும்படியாக, நம்ம தூரமாக நம்ம எட்டும்படியாக, நம்மளை பார்த்து கொண்டிருக்கும்படியாக சில காரியங்கள் என்ன இருக்கும்? நுங்கி ಬಿಡಬೇಕು, நுங்கலில்ல. தொட வேண்டும் என்று நினைப்பார்கள், தொட முடியாது. அழிக்க வேண்டும் என்று நினைப்பான் பிசாசு, அழிக்க முடியாது. ஆமென். சொல்லுங்களப்பா, ருசித்தவங்க சொல்லுங்க. அழிக்க வேண்டும் என்று நினைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. தொட வேண்டும் என்று நினைக்கலாம், ஆனால் தொட முடியாது. விசுவாசத்தை எடுத்து விட வேண்டும் என்று நினைக்கலாம், ஆனால் எடுக்க முடியாது. புரியுதா? அப்போ எடுக்க வேண்டும் என்று ஒரு செயல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி ஆகலும் நம்மளை விழத்தள்ள வேண்டும் என்று ஒரு காரியம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது. எப்படி ஆகலும் இந்த குடும்பத்தை என்ன பண்ணிடணும், எப்படி ஆகலும் இந்த ஒரு நல்ல அழகாக இருக்கிறத என்ன பண்ணிடணும், அப்படி கலைச்சிடணும் அப்படின்னு ஒரு கை என்ன பண்ணோம், அப்படி கிட்ட வரோம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த கையை முறியடிப்பது தான் இதனுடைய வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வந்தால் நான் பயப்படுவதில்லை. ஏனென்றால் அதுக்கு தான் நான் சொன்னேன், அதை தாண்டி நான் பார்க்கிற ஒரு கை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை இன்னைக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. சில நேரங்களில் என்னுடைய அப்படியே நம்முடைய பிஸ்னஸ் அழித்து விட வேண்டும், நம்முடைய ஊழியங்களை அழித்து விட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும், எப்படி ஆகலும் சூழ்ச்சிகளை கொண்டு வருகிற சில காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. யூ அண்ட் மீ ஷுட் ரெக்கக்னைஸ். நீயும் நானும் அதை என்ன பண்ணணும்? ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் சொல்றாரு, இந்த பக்தன் சொல்கிறான், யோசேப்புடைய சகோதரர்களுக்கு நடந்தது அதுதான். யோசேப்பா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், எல்லாருடைய சம்பவங்களை நீங்கள் கொஞ்சம் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில பக்கம் பொல்லாதவர்கள் இருந்தார்கள். சொல்லுங்க, சம் பேஜஸ், சில பேஜஸ் என்ன இருக்கும்? பொல்லாதவருடைய பேஜஸ் இருக்க தான் செய்யுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொல்லாதவர்களுடைய பேஜஸ், பொல்லாத காரியங்கள். சில நேரங்களில் வைரிகள், சில நேரங்களில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அவங்களுக்கு என்னது? பல பேர்கள் இருக்குது. தே ஹாவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அப்படிப்பட்ட சில பொல்லாதவருடைய லிஸ்ட்டு இல்லைன்னா நமக்கு சாட்சி இல்லை. அப்படி லிஸ்ட் இல்லைன்னா சாட்சி இல்லை. சில லிஸ்டெல்லாம் பொல்லாதவர்களே நம்ம வாழ்க்கையில் ஒரு லிஸ்டாய், ஆண்டவரே
எல்லாமே நல்லவர்களாய் போடக்கூடாதா? எல்லாருமே நல்லவர்களாய் போனால் நீ நல்லவளாய் இருக்க முடியாது, நீ என்னை தேடுகிறவளாய் இருக்க முடியாது. அதனால தான் ஒரு பேஜை நான் விட்டு வைக்கிறேன், அது பொல்லாருடைய பேஜ். ஆனால் ஒன்று பார்த்து கொள்கிறேன், அவர்கள் உன்னை தொட முடியாது, அவர்கள் உன்னை விசுவாசத்தை எடுக்க முடியாது. அவர்கள் என்ன செய்தாலும் சவாலாக இன்னைக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, அவர்கள் என்னை ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிக்க முடியாது என்கிறதா நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த நிச்சயத்தை உருவாக்குறது யாரு? அந்த நிச்சயமான வார்த்தை அப்போஸ்தலனாகிய சொல்றதுக்கு உருவானது எதனால உருவாச்சு? எதனால அந்த வார்த்தையை அவன் சொன்னான்? பொல்லாதவர்கள் இருந்ததுனால, பலவீனப்படுத்துகிறவர்கள் இருந்ததுனால, பலவீனமான சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுனாலே தான் அவன் சொல்கிறான், எதுவுமே என்னை உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். எதனால சொன்னா? இன்னைக்கு பொல்லாதவர்களை பார்த்து பயப்படாதே தேவ பிள்ளையே, உனக்கு தான் கர்த்தர் சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். அதான் அவன் தான் சொல்றான், அவன் சொல்லி முடிக்கிறான் பாருங்க. எப்படி சொல்றான்? வாசிமா. ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ದುರ್ವೈರಿಗಳು ನನ್ನನ್ನು ನುಂಗಿ ಬಿಡಬೇಕೆಂದು, அவ்வளோதான். தாவே ஏனாದ್ರು தாவே அப்படின்னா, ஒரு பக்கம் உன்னை கெடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கென்று பல காரியங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், எத்தனையோ முறை கிட்ட வந்தது. ஏன் தெரியுமா? அப்படியே போயிடுச்சு. அவர்களை கர்த்தர் அங்கேருந்து இழுத்துட்டார். அந்த அப்படி நெருக்க வரும்போது கர்த்தர் பின்னாடியிலேருந்து இழுத்துட்டார். பின்னாடியிலேருந்து அவர்களுக்கு ஒரு கயிறுகள் வந்து அவருடைய ஒரு கை இழுத்து விட்டது. சில காரியங்கள் இல்லை ஆண்டவரே, இந்த பொல்லாதவர்கள் மாத்திரம் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பலமான சாட்சி இல்லைன்னு நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? என் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சிகள் கேட்டிங்கன்னா நிறைய பொல்லாதவர்கள் சூழ்ந்து வந்தார்கள், சுற்றி வந்தார்கள். இன்னைக்கு எழுதி வைத்துக்கோங்க, பொல்லாதவர்கள் லிஸ்ட்டில் இருக்கிற சிலரை கர்த்தர் மாற்றி கொண்டு வருவார். நான் நினைத்ததே இல்லை. பயங்கரமான ஒரு பொல்லாத மனுஷன், பயங்கரமான பொல்லாத மனுஷன் அவர். இப்படி கூட இருக்க முடியுமா? இருந்தார்கள். சின்ன பிள்ளைகள் என்று கூட பார்க்க மாட்டார். பயங்கரமா உக்கிரமாய் கோபமாய் எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுவார். கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதனால. அப்படிப்பட்ட அந்த பேச்சு இன்னைக்கு எனக்கு சாட்சியாய் மாறி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் பொல்லாதவர்கள் தான், பொல்லாத சூழ்நிலைகள் தான், பலவீனமான சூழ்நிலைகள் தான் உங்கள் வாழ்க்கையில். அந்த பேஜ் தான் உனக்கு உரிய டெஸ்ட்மனி பேஜ். இன்னைக்கு அதுதான் டெஸ்ட்மனி பேஜ், தெரியுமா? அது இல்லைன்னா எனக்கு டெஸ்ட்மனியே இல்லைங்க. நேற்று அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு யோசனை வந்தது, ஆண்டவரே, இந்த பர்சன், இந்த பேஜ், இந்த வார்த்தைகள், இவருடைய நிலைமைகள் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாய் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நீர் அனுமதித்தது நல்லது என்று சொன்னேன். சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, கஷ்டமானதானாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி இன்னைக்கு கேட்டுக்கோ, அதுதான் உனக்கு நலமாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் இடத்துல போய் நீ நின்று பேசும் பொழுது இன்றைக்கு தைரியமாய் நின்று பேச முடிகிறது. அதுக்கு தான் அவன் சொல்ற, அவரே ஏன் மாடுபட்டே ஆசையை பிடுங்கி கொண்டவர்கள், கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர்கள், அவர்களெல்லாம் இப்போ திரும்பி பார்க்க செய்து விட்டாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக திரும்பி பார்க்க செய்கிறவன். அதனால தான் அவன் சொல்றான், ஒரு நாள் இந்த என்னை எதிர்க்கிறவன் ஒரு நாள் விழுவான், அதை என் கண்கள் பார்க்க செய்வீராண்டவரே. அவன் விழுந்தால் நான் சிரிப்பதற்காக அல்ல, அதனுடைய சாட்சியாய் நான் மாற்றிக்கொள்கிறேன். அதை நான் ஒரு சாட்சியாய் மாற்றிக்கொள்கிறேன். அதனால டோன்ட் ஃப்ரெட் டூ மச். பொல்லாதவர்கள் சூழ்ந்து விட்டார்கள் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ரொம்ப சுச்சுவேஷனை பார்த்து ரொம்ப என்ன ஆகிடாத, ரொம்ப ஐயோ அப்படியே முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறேன், அப்படியே இந்த காரியங்களெல்லாம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கொண்டு வரேன், இவங்க வந்து அப்படியே கெடுத்து போட்டாங்களே, இது சூழ்நிலை அப்படியே மாற்றி போட்டுடுச்சே, ஐயோ இவங்க அப்படியே இதை திருப்ப பார்க்குறாங்களே. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யாரும் எதையும் திருப்ப முடியாது. அது எல்லாம் ஒரு பேஜ் தான் வாழ்க்கையில் சொல்லும். என்னைக்கு வேணாலும் ஆண்டவர் அப்படி என்ன பண்ணிடுவார். ஆனால் எனக்கு என்னென்ன ஆச்சரியம், அந்த பேஜை மாத்திரம் அவர் கையில் வைத்திருக்கிறார். அது பொல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த லிஸ்ட்டு அவர் கையில் இருக்குது. பெற்றுக்கோ. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த பேஜ் மாத்திரம் யார் கையில் கொடுக்கல, என்டர் பண்ணுறதும் அவர் தான், அதை ஸ்க்ராச் பண்ணுறதும் அவர் தான். ஃபார் சம்படி ஐ எம் டெல்லிங் யூ, ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். என்ட்ரி அவர் இல்லாமல் என்ட்ரி ஆகாது. அவர் தான் என்ட்ரியும் அவர் தான். அது என்ன சொல்லலாம், என்ட்ரி என்ன பண்ணுறது, கேன்சல். ஓகே, என்ட்ரியும் அவர் தான், கேன்சலிங்கும் அவர் தான்.
இன்னைக்கு என்ட்ரி பண்ணிருக்குதா? சில கார்கள் என்ட்ரி ஆயிருக்குதா? உன்னை அறியாமல் உனக்கு பிடிக்காத விஷயங்கள், உனக்கு ரொம்ப இஷ்டமில்லாத விஷயங்கள் சிலது என்ட்ரி ஆகுதா? நான் சொல்லட்டுமா, கேன்சல் ஆகிறதுக்கும் கர்த்தருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்றேன், ஆண்டவரே என்ட்ரியும் கேன்சலும் உம்முடைய கரத்தில் கொடுத்து விடுகிறேன். நான் என்ட்ரியும், ஆனால் ஒரு பொழுதும் பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில எழுத அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தினால நீயும் நானும் இடம் கொடுக்காமல் பிசாசு எழுத முடியாது. யாருக்குன்னா புரிந்தா ஆமென் சொல்லுங்க. பிசாசு என்ன முடியாது எழுத, பிசாசு என்ட்ரி பண்ண முடியாது. அவங்க கிட்ட நம்ம வாழ்க்கையில என்ட்ரி பண்றதுக்கு எதுவுமே என்ன பண்ணல, அனுமதி இல்லை. ஆண்டோட ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்ட்ரி பண்ண அவனுக்கு சில காரியங்கள் என்ட்ரி ஆயிருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கேன்சல் பண்ணவும் என்னால முடியும். அதை கேன்சல் நானே தான் அதை கேன்சல் பண்ணுகிற தேவன். இன்னைக்கு சில காரியங்கள்லாம் கேன்சல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே என்ட்ரி ஆயிடுச்சு ஆண்டவரே, சிலதெல்லாம் பலவீனத்தினால என்ட்ரி ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அதை கேன்சல் பண்ணும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. இன்று கண்ட எகிப்தியரை நீ காண்பதில்லை என்று சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கிறது. இன்று வரைக்கும் அதுதான் சத்தியம். அன்றைக்கு இருந்த எகிப்தியர்கள் இன்றைக்கு வரைக்கும் இல்லைங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னதுதான். எத்தனை பேருக்கு இது தெரியுதோ இல்லையோ, என் வாழ்க்கையில நான் புரிந்திருக்கிறேன், ஆண்டவர் ஒன்று சுகம் கொடுத்தா சுகம் கொடுத்தது தான். ஆண்டவர் உன்னை விடுவித்தா விடுவித்தது தான். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தா ஜெயம் தான். சில காரியங்கள் இருந்து நீ விடுபட வேண்டும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால நான் சொல்கிறேன், அந்த பேஜ் உனக்கு வல்லமையாய் மாறணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் எதையும் என்ட்ரி பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே நான் எதையும் என்ட்ரி என் நிமித்தமாய் வந்து விடாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கேன். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் நிமித்தமாய் வரக்கூடாது ஆண்டவரே. என் நிமித்தமா என்ன வரக்கூடாது, பிசாசு என்ட்ரி கொடுக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினார். சில நேரங்களில் நம்ம நிமித்தமாய் வந்தாதான் பாடுகள். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தால் ப்ராப்ளமே இல்லை. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, உன் வாழ்க்கையில சிலருடைய வாழ்க்கையில சில என்ட்ரிகள் வந்திருக்கிறது. இன்றைக்கு பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அதை கேன்சல் பண்ண வல்லவரும் போதுமானவருமா இருக்கு. He can cancel it in no time. பிசாசு சில காரியங்களை செய்யும் போதே, இந்த நீங்கள் பேங்க்கில் லோன் எடுக்கும்போது 2 செக்கு வாங்கிக்குவான். 2 எத்தனையோ செக் லீஃப், அதில் என்ன போட்டு வாங்குவான், கேன்சல்டுன்னு போட்டு. முதல்ல என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ண செக்கை உங்களுக்கு கொடுத்துடணும். நீ எல்லாம் லோனெல்லாம் வாங்கி நீ கொடுத்து முடிக்கிற பாரு, அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த செக்கை பயன்படுத்தி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த செக்கை பயன்படுத்தி எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு, இவங்களது கேன்சல் ஆயிடுச்சின்னு. நான் சொல்கிறேன், அந்த செக்கு எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அது அவர் ரத்தத்தினால வாங்கின விலையேற பெற்ற காரியம் அது. அதனால தான் உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக எது வந்தாலும் கர்த்தர் ஒரு பொழுதும் அந்த கேன்சல் செக்கு தான். ஆண்டுடைய ரத்தம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால, ஆண்டோட ரத்தத்தினால நமக்கு கிடைத்தது என்ன தெரியுமா, கேன்சல் செக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் மேலே ஜெயம் எடுக்கிற கேன்சல் செக் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பொல்லாதவனுடைய கைகளுக்கு சிக்காதபடிக்கு கேன்சல் செக் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீ எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நீ விழும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஆண்டவரே தகப்பனே விடுதலை கொடுங்க என்று நீ கேட்கும் பொழுதெல்லாம் கேன்சல் செக் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அதை கேன்சல் பண்ணிவிட்டது. கொலோசியர்ல அதுதான் வசனம் சொல்கிறது, he cancelled every handwriting that was against me. எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் என்ன பண்ணிட்டாரா, கேன்சல் பண்ணிட்டாரு. எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று ஏன் சொல்லப்படுகிறது, அது கையெழுத்து. சில நேரங்களில் சில கையெழுத்துகள் இருக்கிறது. some things are handwritten. பிசாசு சில காரியங்களே கொட்டையாக எழுதி வைக்கட்டும், பரவாயில்ல. கர்த்தர் கேன்சல் செக்கை இல்லாமல் உன்னையும் என்னையும் ஒரு நாளும் வைக்கல. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, ஆனால் எனக்கு இது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. நான் கேட்கிற காரியங்களெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது, கேட்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் கேன்சல் செக் என் கையில் தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இவன் சொல்கிறான், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஒரு பாளையம், அப்ப பாளையம் இறங்குதா? ஒரு பாளையம் என்றால் என்ன, ನನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ದಂಡು. அப்பா, தண்டு என்றால் என்ன, ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ், ஒரு பெரிய ஒரு காரியம். அது
ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு தண்டு. சில நாளுக்கு தண்டு தண்டா புறப்பட்டு வரட்டுமே. ஏன் நீ பயப்படுற? ஆண்டவர் அப்படிலாம் நிறைய நேரம் என் இடத்துல பேசியிருக்கிறார். வரட்டுமே, வந்து தான் பார்க்கட்டுமே, வரட்டுமே. வந்தா தானே தண்டுக்கே தெரியணும். சில நேரத்தில் ஒண்டியாக வர விட மாட்டார் பிசாசை. தண்டா புறப்பட்டு வாங்க. எப்படி வந்தால் என் பிள்ளைய சந்திக்கணும்னா நீ எப்படி வரணும்? ஆ, என் பிள்ளை இல்லையா தண்டா. ஓ ஆண்டவரே, இதுக்கு தானா இப்படி? நீங்கள் தானாப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிறது. சில நேரத்தில் அவர் பின்னாடி இருக்கிறார். தண்டாய் என்ன பண்ணுறாங்களா? தண்டு ಒಂದು ದಂಡು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದಂಡು ಬಂದು ಇಳಿದರು. ಅಪ್ಪೋ ಬಂದಾಯ್ತು, ಇಳಿದಾಯ್ತು. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಬಂದಾಯ್ತು, வந்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. வந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா என்ன இருக்குது? சில நேரத்தில் வந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இறங்கியாச்சு. இப்போ தாங்க என்ன இருக்குது? த்ரில்லே இருக்குது. இப்போ தான் த்ரில்லே இருக்குது. இன்றைக்கி சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இப்போ தான் த்ரில்லே இருக்குது பிசாசு உனக்கு. நீ தண்டா புறப்பட்டு வந்த, தண்டா கூண்டோடு வந்த உடனே கூண்டோட என்ன பண்ணிவிடுவார்? ஆண்டவர் ஓட்டி விட்டுடுவார். அது என்னமா இருந்தால், வியாதியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், அது மரணத்துக்கு ஏதுவாக காரியமாக இருந்தாலும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், அது தண்டாய் வந்ததை கர்த்தர் தண்டாக முறியடிக்கும்படியாக தான் ஒன்று விடாமல் வந்துவிட செய்வார். சில நேரங்களில் என்ன ஆண்டவரே எல்லாம் ஒன்றும் போல சேர்ந்து வருது. இவங்களாச்சும் என்கிட்ட நல்லா பேசுவாங்கன்னு நினச்சேன், இந்த குரூப்பாச்சும் கொஞ்சம் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சேன். இவ்வளோ நான் நிறைய காரியங்களை நான் இதுக்காக நான் பிரயாசப்பட்டு விட்டேன். அட்லீஸ்ட் இந்த சோர்ஸ்லேருந்தாச்சும் வரணும்னு நினச்சேன். இவங்க கூட அவங்களோட சேர்ந்துட்டாங்களா? யார் யார் கூட சேர்ந்து எப்படி என்றது எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அதுதான் கர்த்தர்கிட்ட இருக்கிற விசேஷம். எல்லாம் வரணும் ஒரே வாட்டி. அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரே அடி எல்லாம் போயிடணும். கர்த்தர் சில நேரத்தில் எல்லாத்தையும் கூட்டி வர செய்கிறதுக்கு என்ன தெரியுமா? நீ நினைக்கிற எனக்கு எல்லாம் சேர்ந்து வந்துச்சு, இல்லை. கர்த்தர் சொல்கிற எல்லாம் சேர்ந்து வந்தது தான் ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாவற்றையும் மாற்ற போகிற வல்லமை. பாருங்க, ದಂಡಿದ್ದು ಇಳಿದು ಬಂದರು, ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಏನು ಬಲ? ಚತುರಂಗ ಬಲವು. எங்கிருவேனோ நான் இப்படி இருந்தாலும் ஆண்டவரே, நான் கேள்விப்படுகிற காரியங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்து சிலருக்கு கர்த்தர் நான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்களுக்கு நடந்துடுச்சு, நமக்கு நடந்துடுமா, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு நடந்துடுமா? அப்படியெல்லாம் கிடையாது. தேவராஜ்யத்தில் அவர்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. கர்த்தர் சில பேரை மறிக்க, கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மறிக்க கர்த்தர் சில பேரை நியமிக்கிறார். சில பேரை பிரசங்கிக்க நியமிக்கிறார். சில பேரை அதை எதிர்க்க நியமிக்கிறார். சில பேரை எதற்காக நியமிக்கிறார்? உட்கார்ந்து கேட்டு பெற்றுக்கொண்டு வருங்காலத்தில் அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்த கர்த்தர் அழைக்கிறார். எல்லோருக்கும் விதவிதமான அழைப்புகள். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. யாரோடு நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாது? கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். யாரோடு நமக்கு கம்பேரை நான் எப்பொழுதுமே என்றைக்குமே எந்த ஊழியத்தையும் நோ கம்பேரிசன். ஆண்டவரே, நீர் என்னை யுனிக்காக அழைத்திருக்கிறீர். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் வித்தியாசம், என்னை அழைத்திருக்கிற விதம் வித்தியாசம். எனக்கு அழைக்கப்பட்டதில் நான் நிலைத்திருக்க மாத்திரம் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதில் எனக்கு கிருபை கிடைச்சா போதும் ஆண்டவரே. அதுதான் தாவீது செய்கிறான். சம் பீப்புள் ஆர் என்கரேஜர்ஸ், சம் பீப்புள் ஆர் ஈவன் டிஸ்கரேஜர்ஸ். இது ரெண்டுமே என்னை பாதிக்காது. சொல்கிறேன், இன்னைக்கு ரெண்டுமே என்னை பாதிக்காது. என்னை என்கரேஜ் பண்ணாலும் நான் என்ன ஆகிட மாட்டேன், அப்படியே சொயின்னு ஏறி போய் மாட்டேன். என்னை டிஸ்கரேஜ் பண்ணிட்டாலும் அப்படியே. சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஸ்கரேஜ் வந்தா முடிவை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் படிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம், அப்புறம் சில நேரத்தில் கர்த்தர் ஏன் தெரியுமா டிஸ்கரேஜ்மெண்ட் அனுப்புகிறாரு? அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டில் தான் உன்னுடைய நம்பிக்கை விளங்கும். ನಿನ್ನ ಭರವಸೆ ಎಲ್ಲಿ ಕಂಡು ಬರುತ್ತೆ? ನಿರುತ್ಸಾಹ ಬಂದಾಗ. ಕೆಲವ್ರನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿರುತ್ಸಾಹ ಪಡಿಸುವಂತಲೇ ದೇವರು ಅಂಥವ್ರನ್ನ ಕಳಿಸಲ್ಲ, ಅಂಥವ್ರನ್ನ ಬಿಟ್ಕೊಡ್ತಾರೆ. ಪರವಾಗಿಲ್ಲ, ನಿರುತ್ಸಾಹ ಮಾಡುವವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಾಗ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೆ ಏನು ಗೊತ್ತಾ? ಇವ್ರ ಮಾತುಗಳು ನನ್ನ ನಿರುತ್ಸಾಹ ಪಡಿಸಲಿಲ್ಲ. ಡೋಂಟ್ ಗೆಟ್ ಇನ್ಫ್ಲುಯೆನ್ಸ್ಡ್. ನಾನು ಆವಾಗ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ, நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணிடக்கூடாது,
என்கரேஜ் பண்ணால் ஒரே என்கரேஜ்மெண்ட்டில் இருக்கிறது, ஒரே என்கரேஜ்மெண்ட்டில் பேசிட்டு இருக்கிறது, ஒரே பயங்கரமாக இருக்கிறது. டிஸ்கரேஜ் ஆகிட்டாக்கா ஒரே வாட்டி டிஸ்கரேஜ் ஆகிடுறது, ஒரே வாட்டி. சில பேரெல்லாம் இந்த இதே கிடையாது. முல்லாச்சு கோவம் வந்துச்சா டப், நீ ஆச்சு உங்கள் சர்ச் ஆச்சு. ஆனால் சில பேர் இருப்பாங்க எல்லாம் தாண்டி, ஆண்டவரே இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டும் மாறும் ஆண்டவரே, இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் ஒரு நாள் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாகி மாறும் ஆண்டவரே. இந்த இப்படிப்பட்ட நிருத்சாக ஒரு திசை எனக்கு அது உற்சாகம் ஒன்று கொடுத்தது சுவாமி. வாயின் வார்த்தைகளிலே எச்சரிக்கையாக இருக்கட்டும் தேவ பிள்ளையே. எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பரவசை, இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிற பெரிய காரியமே. பிசாசு எதை கெடுக்க பார்க்குறான்? நம்ம நம்பிக்கையை அடிக்கடி. நமக்கு எதுக்கு போராட்டம் தெரியுமா? நம்ம நம்பிக்கைக்கு வருகிற போராட்டம் தான் உண்மையான போராட்டம். நான் எதுவுமே போராட்டம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது மத்தியில் சில ஒரு பிள்ளை சொல்கிறான், அவங்க வாழ்க்கையில் பயங்கர கஷ்டம், ஆனால் ஒரு மாதம் அவங்க நல்லா இருந்தாங்க. அதை அடிக்கடி அவங்க சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேம்மா, அந்த ஒரு மாதம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன். நான் நினச்சேன், ஒரு வருஷம் எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கிறவங்க கிட்ட கூட இந்த சந்தோஷத்தின் அந்த 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 சந்தோஷத்தை அவர்கள் பேசலை. ஆனால் சில நாட்கள் நீ இருந்த சந்தோஷத்தை எவ்வளவாய் நீ பேசுகிறேன்னு சொன்னால் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. சில நேரங்கள்லாம் நமக்கு நம்ம நன்மையை அதிகமாக என்ன பண்ணுறதில்ல, மேக்னிஃபை பண்ணுறதில்ல, அதை பூத கண்ணாடி வச்சு பார்க்குறதில்ல. தீமையை என்ன பண்ணுறோம், பெரிய சில பேருக்கு தாங்க அப்படி ஒரு கிருபை. நன்மையை எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு சொல்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு இருக்கிற நன்மையை நான் எதை வச்சு பார்க்குறேன்? என்ன சொல்லுவாங்க? பூத கண்ணாடி. ஏன்னு தரதுக்கே லென்ஸ், மேக்னிஃபைங் லென்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாம் மேக்னிஃபைங் லென்ஸ் கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே மேக்னிஃபைங் லென்ஸ் எனக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. இத்தனை நாட்கள் நான் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றால் எனக்கு கண்ணாடி வேணும் ஆண்டவரே. என் கண்களுக்கு என்ன வேணும்? கழிக்கம் வேண்டும் ஆண்டவரே. மேக்னிஃபைங் கிளாஸ் வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளை சொல்கிறாங்கங்க, இவ்வளோ பாடுகள் அவங்க வாழ்க்கையில் நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கிறேன். ஆனால் சொல்ல நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க சின்ன காரியங்களா ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவர் எப்படி ருசிக்கிறது என்று அவரிடத்துலேருந்து போய் கற்றுக்கொள்ளணும். எல்லாம் நல்லா இருக்கிறவங்கள இல்லை, அவர்களிடத்திலிருந்து போய் கற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தை. அவர்களிடத்திலிருந்து போய் கற்றுக்கொள்ளணும் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருப்பது என்றால் என்ன என்று. அவர்களிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவர்கள் ஜெபிக்கும் போது வல்லமை உண்டு. அவர்கள் மற்றவர்களுக்காக அவர்கள் பரிந்து பேச அவர்கள் தகுதியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதனால தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை அல்ல, பலனை கர்த்தர் செய்ததை ஓயாமல் சொல்லுகிற வாய் அது. பலவீனத்தை பேசுகிற வாய் அல்ல. சிலர் பலவீனத்தையே பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன் பலவீனத்திலும் பலனை பேசுகிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் சபையில் வைத்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவராஜ்யத்தில் பலவீனத்தின் மத்தியிலும் பலனை பேச கற்றுக்கொள்ளுங்க. அவங்க அடிக்கடி எனக்கு சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன், எனக்கு இது கிடைச்சதுக்காக எனக்கு நன்றி சொல்கிறேன். கிடைச்சது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக கிடைத்து விடுகிறது. ஆனால் இவங்க அதை மேக்னிஃபை பண்ணுறாங்க, அதை அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. அந்த காரியம் நடந்தது ரொம்ப பெரியது என்று நினைக்கிறாங்க. ஐயோ இது ரொம்ப எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து சில பேர் கேட்டாங்களாம், ஆமாம் இதுக்கெல்லாம் நீ பெரிய சொல்ல வந்துட்ட, இதெல்லாம் என்ன ஆச்சு? அவங்க சொன்னாங்களாம், அவங்க சொன்ன பதில் என்னை தொட்டதுங்க. அவங்க சொன்னாங்களாம், இது எல்லாம் மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி, ஆனால் கர்த்தர் செய்த நன்மையை என் வாய் பேசாமல் இருக்காரு. என்னை அக்கினிலிருந்து எடுத்தது உனக்கு தெரியாது, என்னை கர்த்தர் என் இரவில் என்னை பாதுகாத்தது உனக்கு தெரியாது, பொல்லாதோட கைகளிலிருந்து என்னை விடுவித்தது உனக்கு தெரியாது. சில நேரங்களில் பொல்லாதனை அழித்து போட நடத்தும் போதெல்லாம் அவருடைய கரம் என்னை விடுவித்தது உனக்கு புரியாது. ஏன் நான் இப்படி பேசுறேன்னு உனக்கு புரியாது என்று சொன்னார்களா? ஏன் நான் இப்படி பேசுறேன்னு உனக்கு புரியாது, ஏனென்றால் இது என்னுடைய ரேஸ், எனக்கு தான் தெரியும். அது உன் கண்களுக்கு அது அற்பமா இருக்குது, உன் கண்களுக்கு அது என்னவா இருக்குது, உனக்கு புரியாது. இன்னைக்கு சொல்லணும், உனக்கு புரியாது எனக்கு புரியும். சிலருடைய சாட்சியெல்லாம் நான் கிட்டேருந்து பார்க்கறதுனால எனக்கு நன்றாகவே புரிகிறது, நன்றாகவே புரிகிறது. சில பலவீனங்களெல்லாம் அழிந்து போயிருக்கணுங்க, இருந்திருக்கவே கூடாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதனால அவங்க வாய் பேசாமல் இருக்குமா? சில பேர் பேசுகிறாங்கன்னா கர்த்தர் பேச வைத்திருக்கிறார், கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். அவங்களுக்கு இருக்கிற
நல்ல பெருசு. அவங்க பலமாய் பேசுகிற விஷயம்தான் பெருசு. ஆமென் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. பலவீனத்தை பேச உலகமெல்லாம் இருக்குது. பலவீனத்தை பேச, கிடைக்காததை பேச, நடக்காததை பேச உலகமெல்லாம் இருக்கிறது. ஆனா கர்த்தர் நடத்தினதை, கர்த்தர் செய்ததை பேச சில நாவுகள் இருக்கிறது. அவைகள் தான் தேவனுக்கு பிரியமான பிரியங்கள். கர்த்தர் செய்தார், எனக்கு கர்த்தர் இந்த நிலைமையில எப்படி நடத்தினார் தெரியுமா? அவங்க சொல்றாங்க அழகா சிறுப்பிள்ளை போல ருசிக்க தெரிந்தவங்க. அது பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். இப்படி கேட்கலாம், ஏன் இந்த பயங்கரமான சுச்சுவேஷனை நான் விட்டிங்க ஆண்டவரே? அப்படி கேட்கல. ஆண்டவரே, இந்த சுச்சுவேஷன்ல ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்புனாரு. ஒரு ஆள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவதிகள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து ஒரு நாள் வரும். கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்கள் தேவராஜ்யத்தில் செய்வார். ஏன் தெரியுமா? நீ பலவீனத்தை பேசல, அந்த பலவீனத்தின் மத்தியில் கர்த்தர் உன்னை நடத்தினதை நீ பேசிக்கொண்டிருக்கிற. யூ ஆர் மேக்னிஃபைங் காட். கர்த்தரை மேக்னிஃபை பண்றது என்றால் அதுதான். சில பேர் எல்லாம் நடந்திருக்கும், ஒன்றும் நடந்திருக்காது. அந்த நடந்ததெல்லாம் விட்டுட்டு அந்த நடக்காததை குறித்து என்ன பண்ணுவாங்க? நடந்தாததை குறித்து ரொம்ப புலம்பல், நடந்ததை குறித்து ரொம்ப பேச்சு. ஆனா நடந்தது, அதன் மத்தியில் கர்த்தர் நடத்தினதை எதுவுமே நடக்கல. ஆனா ஒன்று நடந்தது, சின்ன விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருக்கு ஐயோ அப்படிப்பட்டவர்கிட்ட பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் அடிக்க சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த நேரத்தில் என்னாச்சு? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, அடி கூட விழுந்துருச்சு. 2-3 அடி கூட என் மேலே விழுந்துருச்சு. ஆனால் கூட என்ன ஆச்சு தெரியுமாமா? அவங்க என்ன பண்ணல, முழுமையாக என்ன அப்படியே பிடிக்க முடியல. எப்படியோ நான் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர். அந்த நேரத்தில் யார் மூலமாவோ நான் வெளியில் வந்துட்டேன். அடி சில பேர் அடி, நான் கர்த்தருக்காக அடி வாங்கிட்டேன். நான் என்னை அடிக்க ஆண்டவர் அனுமதிச்சாரு, என்னை உடைக்க ஆண்டவர் அனுமதிச்சாரு. ஐயோ, அப்படி அனுமதிக்கலைன்னா இன்னைக்கு நானாகவும் நீங்களாகவும் இருக்க முடியாது. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் உடைத்தாலும் கட்டுகிற தேவன், உடைக்கப்பட்டவர்களை கட்டுகிறவர். இன்றைக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய சாட்சி உனக்கு பக்கத்தில் பார்த்தல, எங்கள் சாட்சி ஐயோ பக்கத்தில் எங்கள் ஹஸ்பண்டுங்கோ என்னங்கோ எங்கள் வீட்டில் நீங்கள் பிரச்சனை கொண்டு வரீங்கோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, என்னுடைய அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு வேற. சொல்லுங்க, என்னுடைய அழைப்பு எது தெரியுமா? கர்த்தர் செய்ததை உயர்த்துகிற அழைப்பு என்னுடையது. ஆமென். கர்த்தர் செய்த நன்மையை மாத்திரம் நான் பார்க்க அனுபவப்பட்டது. கர்த்தர் செய்கிற நன்மையை மாத்திரம் நான் பார்க்கிறேன். இந்த தீமையிலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க? அந்த பொல்லாதவர்கள் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த பொல்லாதவர்கள் எத்தனையோ பொல்லாத காரியங்களின் வாழ்க்கையில வந்துவிட்டாலும் கர்த்தர் மாத்திரம் நல்லவராகவே தான் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க நீங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். என் சூழ்நிலை நல்லா இல்லாலும் அவர் நல்லவர். அதனால்தான் நான் இன்னைக்கும் பிழைத்திருக்கிறேன். ஆகையினால் தான் இன்றைக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமும் ரட்சிப்பும் அவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுதான் உன்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை. இன்னிலிருந்து கர்த்தர் நல்லவர். எப்ப நான் பாஸ்டர் கிட்ட பேசி பாருங்க, சொல்ல கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதெல்லாம் கர்த்தர் உண்மையாகவே. அது சூழ்நிலை அப்படி இருக்கும். இவ்வளோ பெருசா வந்து சொல்லுவாங்க. அப்படியே வரும்போதே அப்படி ஓடி வருவாங்க. அவங்கள பார்த்து நமக்கு என்ன ஆகிடும்? அப்படியே நம்மளே கீழே விழுந்துருவோம். அப்படி நான் உண்மையில்லைங்க, நைட்டு 1:30 மணி அப்போதான் ஜெபிக்கலாம். சிறியவங்களே பெரியவங்களே எல்லாம் தாண்டி அப்போதான் எனக்கே ஜெபிக்க அப்படியே ஃபோனில் அலறுறது வாய்ஸ். என்னன்னு கேட்டேன். நைட்லேருந்து எனக்கு ஒரே தலைவலி. உன்னை விட்டுடுச்சு தலைவலி, ஏன்னா எனக்கு பிடிச்சிடுச்சு. அப்படியே அலறி. அது மாதிரி நீங்கள் பாஸ்டர்கிட்ட எவ்வளோ பெரிய காரியம் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எத்தனையோ முறை அந்த வார்த்தைகள் என்னை தேற்றிருக்கிறது, அந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்தி இருக்கிறது. என் விசுவாசத்துக்கு அது பெரிய ஊன்றுகோலாய் மாறி இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் பார்த்து கொண்டு,
நிச்சயமாகவே அந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு திரும்பி பார்த்தால் இல்லை. ஆனா கர்த்தர் இருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் போய் மாறிவிட்டது. ஆமென். அந்த சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அந்த நபர்கள் மாறிவிட்டார்கள். அந்த இடங்கள் மாறிவிட்டது. ஆனால் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், 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 கர்த்தர் பார்த்து. ஆண்டவரே, நான் சந்திக்க முடியாது, நான் பேச முடியாது, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பார்த்துக்கோங்க. ஹேண்டிங் இட். ஒரு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்றிலிருந்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுவரைக்கும் பார்த்தார். இன்னைக்கு இதுவரைக்கும் அவர் தான் பார்த்து கொண்டிருந்தார். ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ற? கொஞ்சம் ஸ்க்ரீனை விலகிட்டு கர்த்தர் உனக்கு காட்டுற விஷயம் இது. ஸ்க்ரீனை விலக்கு. சொல்லுங்க, எனக்கு ஸ்க்ரீனு நடத்தல. ஸ்க்ரீனு நிறைய என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீன் என்ன பண்ணுது? தொங்குது. இன்னைக்கு ஸ்க்ரீனை இயேசுவின் நாமத்தில் கண்களிலிருந்து பிடுங்கப்படுவதாக. அதுக்கப்புறம் நீ அங்கே பார்த்து, நான் கர்த்தர் நல்லவர்ப்பா, ஐயோ இந்த சூழ்நிலை கர்த்தர் நல்லவர், இவர் தான் இவங்க கிட்ட என்ன தப்பிச்சிருக்கிறாரு, இவர் தான் இந்த சூழ்நிலை அனுமதிச்சதுனாலதான் அப்பா இந்த காரியம் நல்லது என்று சொல்லுகிற நாட்கள் வரும். அதனால நான் சொல்றேன், கேன்சல். ஹல்லேலூயா. என்ட்ரி மாத்திரம் வந்து விட்டா போதாது, அவனுக்கு கேன்சல் பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். உடைய ரத்தத்தினால கேன்சலேஷன் உண்டு, தெரியுமா? ஹல்லேலூயா. ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. நம்பிக்கை உண்டு. கேன்சல் செக் இல்லாம எத்தனை பேருக்கு தெரியுமா? கேன்சல் செக் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் கர்த்தர் கேன்சல் பண்ண முடியும். இன்னைக்கு பெற்றுக்கோ உன்னுடைய வார்த்தை, இந்த ப்ராஃபட்டிக்கல் வேர்டை பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினால. கேன்சல் செக் இல்லாமல் அவ்வளோ தூரம் போகல. அவ்வளோ தூரம் போயிடுச்சா? முடிஞ்சிடுச்சா? கர்த்தர் சொல்கிறார், கேன்சல் செக் இன்னும் கேன்சல் செக் இருக்குது. என்னைக்கு வேணா நான் திருப்பிடுவேன், என்னைக்கு வேணா, எந்த நிமிஷம் வேணா நான் திருப்ப முடியும். அது அவர் மாற்ற முடியும். அவர் திருப்ப முடியும். அவர் திருப்ப முடியும். எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அவர் திருப்ப முடியும். நம்பிக்கையோடு இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போங்க. இது உங்களுக்கான எனக்கான தீர்க்க தரிசனமான. ஆமென், ஆமென், ஆமென். God bless us. கர்த்தர் இந்த வார்த்தையை